முதல்ல வந்து ஒரு கடாய் எடுத்துக்கணும். அதில் வந்து என்ன பண்ணணும், ஒரு 2 டம்ளர் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்ச பிற்பாடு நம்ம என்ன பண்ணணும், அதில் முருங்கைக்கீரையை போடணும். முருங்கைக்கீரை போட்டோமா, போட்டுட்டு இந்த வந்து என்ன பண்ணணும், கரண்டியில் வந்து இந்த முருங்கைக்கீரை முழுகிற மாதிரி அதை அமுக்கி விடணும். விட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் போடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சாத்தூள். அப்புறம் ரெண்டாவது வந்து உப்பு வந்து கொஞ்சமாக போடணும். ஏன்னா நிறைய போட்டுட்டிங்கன்னா ரொம்ப வந்து கரிக்கும். அதனால இது பாருங்கள், கொஞ்சமாக உப்பு போடணும். அப்புறமா சீரகம் வந்து போட்டால் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது, டைஜஷன்லாம் ஆகும் சீரகம். அடுத்தது வந்து சோம்பு, சும்மா கொஞ்சோண்டு ஒரு 10 சோம்பு போட்டால் போகிறோம், சோம்பு. அடுத்தது பட்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் பட்டை வந்து பாருங்கள் சிறிதளவு போடணும் பட்டை. அடுத்தது லவங்கம் வந்து என்ன பண்ணணும், ஒரு 4 லவங்கம் போட்டுக்கணும். கடைசியாக வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொச்சிட்டே இருக்கும்போது நம்ம வந்து மிளகுத்தூளை வந்து போட்டணும். மிளகுத்தூள். அப்புறம் உங்கள் வீட்டில் எதுனா கரம் மசாலா வச்சுருந்தீங்கன்னா, ஆச்சி கரம் மசாலா அல்லது வந்து சக்தி அது மாதிரி இருந்தால் சும்மா லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு போட்டுடணும். அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா ரொம்ப கொதிக்க விட்டால் அது ரொம்ப கசக்கும். லைட்டாக கொதிக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆகணுன்னு எடுத்து நம்ம வந்து வடிகட்டிட்டு அதை குடிச்சோம்னா முருங்கைக்கீரை சூப் ரெடி.